உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். லிவிங் பார்ட்னரிடமிருந்து ஒரு பெண் ஜீவனாம்சம் கோர முடியுமா? இது தொடர்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக் உயர்நீதிமன்றம் மூர்த்தி தேவி வர்சஸ் பல்கர் சிங் என்ற வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரரான பெண், நான் ஒரு லிவிங் பார்ட்னரோடு 10 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்து அவரால் ஒரு குழந்தையை பெற்று அவர் திருமண வாக்குறுதி அளித்தார். ஆனால் அது நடக்கவில்லை. இருந்தாலும் கூட நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்ததால் நான் அவரிடம் ஜீவனாம்சம் கோருவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. ஆகவே அவரிடமிருந்து எனக்கு ஜீவனாம்சம் பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி அவர் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். விசாரணை செய்த விசாரணை நீதிமன்றம் அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு இந்த பெண்ணுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து விடுகிறது. இதனை எதிர்த்து அந்த ஆணானவர் உயர்நீதிமன்றத்தை அணுகி மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள், பாலியல் பலாத்காரம் குற்றச்சாட்டப்பட்ட லிவிங் பார்ட்னரிடமிருந்து CRPC செக்ஷன் 125 கீழாக இந்த பெண்ணானவர் ஜீவனாம்சம் கோர முடியாது. ஏனென்றால் இது ஒரு முறையான கணவன் மனைவி உறவு இல்லை என்று சொல்லி மேற்கொண்டு அந்த விசாரணை நீதிமன்றம் வழங்கிய அந்த இடைக்கால பராமரிப்பு தொகை உத்தரவை ரத்து செய்து உத்தரவிடுகிறேன் என்று சொல்லிவிட்டார். இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.